இந்தம்மா ஏய் செல்லே பார்த்துட்டே உட்காந்துருக்க. இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் இருக்குது, ப்ரெட் இருக்குது, இதை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம்ல. கொடுங்க செஞ்சு தரேன். ஓகே. இதுக்கு ஒரு குட்டி கப் சைஸ் பட்டாணியை ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட உருளைக்கிழங்கு வெட்டிட்டு அப்புறமே ஸ்வீட் கார்னையும் வெட்டி கூட ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிட்டு 3 விசில் வரையும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேக வச்சது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டுட்டு அது கூடவே ஆனியன்ஸ், பட்டாணி, அப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன், இது கூட நீங்கள் கேப்சிகம் அதெல்லாம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தனியா பவுடர், நான் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் லைட்டாக பெப்பர்மா ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டு ஆட் பண்ணிட்டு இதுக்கு ஃபைனலாக ஒரு நல்ல மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து இதை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே வரும். இது வந்து மைதா வந்து எதுக்குன்னா கோட்டிங் கொடுக்கறதுக்கு. அப்போ தான் வந்து பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டும். இப்போ இதில் மைதா தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் ஊற்றிட்டு ஒரு கடாயில் இல்லைனா தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்தமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினா செம்ம டேஸ்ட்டான கட்லெட் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.